மித்ராக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல அவன் வெளியே வந்துட்டான். மித்ராவோட மனைவி மித்ரா கூட இருக்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்படி இருந்து மித்ரா கூட மனைவியை அனுப்பி வச்சிருக்கீங்க. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. என் மருமகளை மித்ரா கூட அனுப்பாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால முடியல. கடைசியில அந்த கடவுளை வழிகாட்டின மாதிரி அந்த பிரயாணம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா என்னோட மருமக மாறு வேஷத்துல மித்ரா கூட சேர்ந்து போயிருக்கா. எதுவா இருந்தாலும் நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதான் நடந்திருக்கு. அதனாலதான் மித்ராவுக்கு அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நிலைமை இப்படியே போச்சுன்னா மித்ராவை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சீக்கிரமா சொல்லுங்க சாமி. அந்த தீர்வை சொல்லதான் நான் உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன் அரவிந்தா. என்னது இதுக்கு தீர்வு இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்க சாமி. மித்ராவுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அரவிந்தா. ஆமா, மித்ராவுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணோட ஏற்பட போற கல்யாண பந்தத்தால மருமகளால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அடியோட விலகும். அந்த பொண்ணால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறைய ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆனா இப்ப உடனடியா அதெல்லாம் பண்றதுன்னா நடக்கிற காரியமா சாமி? அப்போ உங்க புள்ளையோட உயிர் முக்கியமா இல்லையா? ஆமா, முக்கியம் தான் சாமி. அப்படிங்கும் போது வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. சீக்கிரமே கல்யாண ஏற்பாடுகளை கவனிங்க. சரிங்க சாமி. பயத்துல ஆன்ட்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆமா மனிஷா, அந்த பயத்தால விவாகரத்து வரைக்கும் வெயிட் பண்ணாம கூடிய சீக்கிரத்திலேயே உன்னையும் மித்ராவையும் சேர்த்துடுவாங்க. வாங்க ஆன்ட்டி, அரவிந்த் ஆன்ட்டி கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி ஏதாவது டாபிக் ஆரம்பிக்கலாம். வாங்க. இப்பவே அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். அது அப்புறமா பாத்துக்கலாமே. என்ன இது அனுசுயா போன் பண்றா? அனுசி ஆன்ட்டி போன் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஏழ்றிய கூட்டிட்டு வர போறாங்கன்னு தான் அர்த்தம். எடுத்து பேசுங்க. ஹலோ. ஹலோ தேவியானி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கு கால் பண்ணுன்னு சொல்லு. வருங்கால சம்பந்தியாச்சே, அப்பப்ப சம்பந்திங்க பேசிக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? வருங்கால சம்பந்தி தான், ஆனா இன்னும் சம்பந்தி ஆகலையே. அதுவும் உண்மைதான்னு வச்சுக்கோ. சரி, அந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அர்ஜென்ட்டா உன்கிட்ட பேசணும். என்கிட்டயா? எதை பத்தி? போன்லயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நேர்ல பார்த்து பேசிக்கிறதுக்கு வேற என்னதான் இருக்கும் தேவயானி? நீ சொல்றது சரிதான். அப்படின்னா சரி, நீ உடனே கிளம்பி வந்துரு. நாம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். சரி, எங்க மீட் பண்ணலான்னு லொகேஷன் அனுப்புறேன், கரெக்டா வந்துடு. சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். என்னோட குணத்தை அவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட தன்மையை அவங்க மதிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அவருக்கு இருக்கிற ஆபத்துகளை பத்தி கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை நான் சொன்னாலும் இப்ப புரிஞ்சுக்க கூடிய நிலைமையில யாருமே இல்ல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அது நம்ம புரோகிதர். அவரு திடீர்னு காணாம போனதுனாலதான் எல்லாம் பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அவர் மட்டும் எப்படியாவது வெளியில வந்துட்டாருன்னா, அவர் ஒரே ஒரு வாட்டி வாய் திறந்து உண்மையை சொல்லிட்டாருன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் இப்படி காணாம போறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. புரோகிதரை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அவரு திரும்பி வரணும். அவர்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும். தேவயானி, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, எதை பத்தி பேச போற? வேற இத பத்தி பேச போறேன். எல்லாம் என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம், கல்யாணத்துக்கு பந்தல் போடுறோன்னு எங்க கிட்ட கதைங்களை அளந்து விட்டுட்டு
இப்ப வேற ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ எதை பத்தி பேசுற அனுசுயா? நீ என்கிட்ட சொல்லாம போனா எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சியா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ளைக்கும் வேற ஒரு சம்பந்தத்தை பார்த்து வச்சிருக்கியாமே. என் பொண்ண உன் வீட்டு மருமகளாக்கிக்கிறேன், உங்க கோட்டைக்கு அவளை ராணி ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப வாக்கு மீறலான்னு பாக்குறியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? என் பொண்ணுக்கு மட்டும் அநியாயம் நடந்துச்சு, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய புயலையே நான் உருவாக்குவேன்னு சொல்றேன். எங்களை நம்ப வச்சு ஏமாத்துனா உன் வீட்லயே உனக்கு இருக்க இடம் இல்லாம நான் பண்ணிடுவேன்னு சொல்றேன். என்னது? என்னோட வீட்ல எனக்கே இடம் இல்லாம பண்ணிடுவியா? நான் மனசு வச்சேன்னா என் வீட்டு வாசப்படியை தாண்டி கூட உன்னால உள்ள வர முடியாது. அவ்வளோ ஏன், என்னோட வீட்டு கேட்டை தாண்டி கூட உன்னால உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன என் வீட்ல இருந்து வெளியே துரத்திடுவியா? முதல்ல உன்னோட தகுதி என்ன, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. ஆண்டி, வாட் இஸ் திஸ்? அனுசியா ஆண்டி ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. நீங்களும் அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ண எப்படி? அனுசியா ஆண்டி, உங்களுக்கு தேவியான ஆண்டி கொடுத்த வாக்கு எங்கேயும் போகாது. விவேக்குக்கும் ஷாலினிக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். ஐயோ, இப்படி வாமா. தேவயானி, இந்த சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டா எப்படி? கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம கொஞ்சம் வாய் தவறி பேசிட்டேன். அத கண்டும் காணாம விட்டுறணுமே தவிர இப்படி சின்ன பசங்க மாதிரி கோச்சுக்கலாமா? இப்பவாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டி? இனிமேவாவது கவலைப்படாம இருங்க. சஞ்சனாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே விவேக் ஷாலினி கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். என்ன சரியா? இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். நல்லது, நாங்க போயிட்டு வரோம். வா. என்ன மனுஷா இது? அந்த அனுசுயா பேசின பேச்சுக்கு கண்ணத்தை பழுக்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட கூலா பேசி அனுப்பி வச்சிருக்க. ஆண்டி, இப்ப இவங்கள உசுப்பேத்துறத விட நம்ம பக்கமா இவங்கள வச்சுக்கிறதா பெட்டர். லக்ஷ்மிய நம்ம தான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண வச்சோன்ற ஒரு ரகசியம் இவங்க கிட்ட இருக்கு. அந்த ரகசியம் மட்டும் வெளியே வந்தா நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத ஒரு இல்யூஷன்ல நாம அவங்கள வைக்கணும். நேரம் பார்த்து அவங்க வாழ ஒட்ட நறுக்கி விட்டுடலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க.